உங்கள் காவல்துறை லட்சணம் தான் வந்து இவ்வளோ மட்டமாக இருக்குது. கேஸ் கொடுத்தா கேஸே எழுத மாட்டாங்களே, அப்புறம் எவனுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க போறீங்க? அண்ணா நகர் வழக்கில் கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, அப்போ அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ண போலீஸ்காரங்களுக்கு என்ன தண்டனை? அரக்கோணம் விஷயத்தில் எஸ்எஸ்ஐ வந்து தப்பு பண்ணாங்களே, அவங்களுக்கு என்ன தண்டனை? செட்டில்மெண்ட் வாங்கி தரீங்களே, கட்ட பஞ்சாயத்து பண்ணது காவல்துறை. அண்ணா நகர் வழக்கு எதுக்கு போச்சு சிபிஐக்கு? ஜட்ஜிகளுக்கு வந்து டைம் பாஸ் ஆகலை, எப்போ டைம் பாஸ் ஆகலை, ஏதாவது கேஸ் இருந்தால் கொடுங்கப்பான்னு சொன்னாங்களா? இந்த கேஸ் ஏன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் ஏன் சுமட்டோ எடுக்கப்பட்டுச்சு? நீங்கள் பெண்கள் புகார் கொடுத்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. இதில் நீங்கள் வந்து பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டு சிறை கொடுத்துட முடியுமா? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் பாபி. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் தொடர்பாக இப்போ தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்காங்களாம். காவல்துறை அதிகாரி கமிஷனர் மேலே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்றது தொடர்பாக, குறிப்பாக ஏன் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்றதுல தமிழ்நாடு இந்த அளவுக்கு அரசு வந்து முனைப்பு காட்டுது? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவ விவகாரம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து சுமோட்டோவாக வழக்கு தொடரப்பட்டு அப்புறம் அதிமுக அதில் வந்து பிஐஎல் போட்டு எடுத்து விசாரித்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதில் வந்து எஸ்ஐடி போட்டிருக்காங்க. எஸ்ஐடி வந்து விசாரணை பண்ணிட்டுருக்காங்க. இதே எஸ்ஐடியில் இருக்க 2 பேர் தான் அண்ணா நகர் சிறுமி வழக்குலையும் இருந்து அதுலேயும் சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. எதிர்கட்சிகளை வந்து இப்போ கருப்பு சட்டை போராட்டம் பண்ணாங்க. பாவம் கருப்பு சட்டை கேமராவில் வந்து சட்டசபை கேமராவில் கருப்பு சட்டை வந்துச்சுன்னா மட்டும் கேமரா பிளாங்க் ஆயிடுது. இன்றைக்கி வெள்ளை சட்டை போட்டு வந்தோடனே கேமரா கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி டெக்னிக்கலுக்கு சரியாயிடுச்சு. ஸோ இப்படியாக போய்கிட்டு இருந்த வேலையில் தான் இப்போ வந்து ஆணையர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக போடப்பட்ட அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அப்படி இந்த ஆட்சியில் காவல்துறையினருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் இங்கே ஆட்சி பண்ணுறாங்க. எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இங்கே அதிகாரமற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பல முறை இங்கே பேசப்பட்டு வந்துச்சு. மறுபடியும் ஒரு முறை நிரூபணமாகியிருக்கு. ஓகேங்களா? இதை வந்து பல மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டாங்க. சட்டசபையில் முதலமைச்சர் பேசும்பொழுது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படி இப்படின்லாம் சொன்னார். அதில் முதலமைச்சர் வந்து ஒரு தெளிவாக ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், ஞானசேகரன் கூட யாருக்கு தொடர்பு இருந்தாலும், திமுக காரராகவே இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு. அதான் நானும் சொல்கிறேன். திமுக காரனாக தான் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருவீங்க, அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அதிமுக காரனாக தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு பயமே. ஏன் எதிர்கட்சி தானே, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? நடக்கிறது அதிமுக ஆட்சியில் கோலச்சி அதிகாரிகளோட ஆட்சி தானே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு கேள்வி தான். ஞானசேகரன் 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டார். அதில் என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பின்னாடி பேசுகிறேன். அவரை கைது பண்ணாங்க. அண்ணா நகர் சிறுமி வழக்கில் கட்ட பஞ்சாயத்து பண்ண 103வது வார்டு வட்ட செயலாளர், அதிமுக வட்ட செயலாளர் எப்போ கைது பண்ணியிருக்கீங்க? யார்? எஸ்ஐடி தானே கைது பண்ணியிருக்கு. நீங்கள் பண்ணலை இல்லை? அதிமுக வட்ட செயலாளர் நீங்கள். அப்போ உங்கள் காவல்துறை கூட சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுச்சு. அதிமுக காரர் தானே. அந்த காவல் ஆய்வாளர் ராஜி கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல. அப்போது அவங்க அதிமுக காரரை கூட்டு வந்து வச்சு ஸ்டேஷனுக்குள்ள கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்கன்னா அப்போ புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோதான். இதுதான் திமுகவுடைய நிர்வாகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த வழக்கிலேயே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து ப்ரெஸ் மீட் ஏன் கொடுத்தாங்கன்னா, ப்ரெஸ் மீட் வந்து கமிஷனர் கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி நடவடிக்கை எடுக்காததும் வந்து இதுவாக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அண்ணா நகரம் அந்த 10 சிறுமியிலையும் இங்கே வந்து சிபிஐக்கு பதிலாக அப்பீல் போனாங்க. இந்த வழக்குலேயும் எஸ்ஐடி அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு எதிராக போகிறாங்க. அங்கே ஒரு காவல் ஆய்வாளர், இங்கே மாநகர ஆணையராக இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கு எதிராக எஸ்ஐடி போகிறாங்க. ஓகேவா? இங்கே தமிழ்நாடு அரசில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், காக்கி அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் தான். அந்த காக்கிலையும் கிரேட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நார்மல் எல்என்டோ மற்ற டிபார்ட்மெண்ட் இருந்தால் அது வேறு, சிபிசிஐடி இருந்தால் வேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்களும் நிரூபிச்சிருக்காங்க. சிபிசிஐடி கிட்ட இருந்த கள்ளக்குறிச்சி வழக்கு சிபிஐ கிட்ட போச்சே, மேல்முறையீடு போகலையே. ஓகேவா? இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன், ஒரு தொழிலதிபர்கிட்ட இருந்து ஒரு 50 லட்ச ரூபாயோ சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி கமிஷனர் வாங்கினார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவே இல்லை, ஒரு குற்றச்சாட்டு வருது.
அத்தோர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது, அன்றைய கமிஷனர் அத்தோர் மேலே குற்றச்சாட்டு வருது. அதை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. இவங்க அப்பீல் போய் சிபிசிஐடி விசாரணைக்கு ஸ்டே வாங்கினாங்க. யாரும் கவர்மெண்ட்டு தான் போச்சு. சிசிபி விசாரித்தாலும் தமிழ்நாடு போலீஸ் தான், சிபிசிஐடி விசாரித்தாலும் தமிழ்நாடு போலீஸ் தான். அப்படிங்கும்போது அந்த பிரிவு இங்கேயே இருக்குது. ஸோ காவல்துறைக்குள்ளேயும் நிறைய லாபிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த வழக்கில் சரி ஓகே, அவங்க மேலே ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது, சரி ஓகே, அவர் பேசுனதில் வந்து தவறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தவறுகள் இருக்குது. முதல்ல அவர் விக்டிம் கிளைமிங் பண்ணார். எஃப்ஐஆர் எப்படி ஆச்சுன்னா டெக்னிக்கல் கிளிச்சாக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட பொண்ணு தரப்புலேருந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னாரு. இன்னொன்று ஐஓ பேச வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை ஐஓக்கு இவர் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்தார், வழக்கை இப்படி தான் கொண்டு போகணுங்கிற மாதிரியான விஷயங்கள். அது போக வந்து அந்த ஞானசேகரனை கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி பிடிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கும் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதுவும் நியாயப்படுத்தி பேசினார். சரி ஓகே, இங்கே எஃப்ஐஆர் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆரில் அந்த மாணவியை, அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அந்த மாணவியை இழிவுபடுத்தும் விதமாக இருக்கிறது, கண்ணியக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த அந்த எஃப்ஐஆர் எழுதின ஆட்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இல்லை, எஃப்ஐஆரே வந்து அவங்க எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. இப்போ நான் எஃப்ஐஆரில் என்ன வார்த்தை வேணால் போட்டுக்கலாம், அதை அப்படியே போலீஸ் ஏற்றுக்குமா? இல்லை, இப்போ வரைக்கும் அதை அப்படி தானே சொல்கிறாங்கன்ற. இப்போது நீங்கள் வந்து கைட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. கோர்ட்டு கேட்குது இல்லை? கோர்ட்டுக்கு தெரியும்ல ப்ரொசீஜரு, எஃப்ஐஆர் ப்ரொசீஜர்லாம் கோர்ட்டுக்கு தெரியும்ல. போலீஸுக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆப்வியஸாக அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. நம்ம சாதாரண மக்களுக்கு தான் வந்து அது எப்படி என்ன ப்ராசஸில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு வேலையே தானே அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பர்பஸ்ஃபுல்லாக அங்கே அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. எஃப்ஐஆர் திட்டமிட்டு அவ்வாறு எழுதப்பட்டது அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டே. சரிங்களா? சரி வச்சுக்குவோம். இப்போ வந்து காவல்துறையினர் பாதிக்கப்பட்டால் காவல்துறையினருக்காக விழுந்தடிச்சுக்கிட்டு இந்த அரசு வருது சரிங்களா? ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் வரும். மணல் மேட்டரில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து சம்மன் கொடுக்கும் பொழுது ஆட்சியர்கள் வந்து அப்பீல் கோர்ட்டுக்கு கேஸ் போகலை, தமிழ்நாடு அரசு போச்சு ஆட்சியர்களை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இடி ஸ்டே உடனே இவங்க ஹைகோர்ட்டில் ஸ்டே கொடுத்தாங்க. கலெக்டர் ஆஜராக வேணான்னு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஸ்டேயை உடச்சி கூப்பிட்டு வந்து என்கொயரி அப்பேராக வச்சாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ்களுக்கான ஒரு ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த வழக்கில் வந்து திமுக நாங்கள் வந்து சரியாக கையாண்டிருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இதில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர், அதாவது ஞானசேகரனுக்கு உதவியாக இருந்தார் அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுகிறது. யார் மேலே? ஞானசேகரனோட யார் கூட ஞானசேகரன் நெருக்கமாக இருந்தார் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. என்ன திமுக தரப்புல இருந்து கேட்குறீங்களா? அமைச்சர் திமுகல யார் கூட நெருக்கமாக? அமைச்சரோட இருந்த போட்டோஸ்லாம் நிறைய வந்தது, மாசு உங்களோட போட்டோ வந்தது. சரி, இது தொடர்பாக மாசு எங்க பிரஸ் மீட் கொடுத்தார்? இங்கேயாவது விளக்கம் கொடுத்தாரா? அதான் எதுவுமே பேசல, நம்மளே கூட வர மாசு இங்கே விளக்கம் கொடுக்கல. சரிங்களா? மாசு ப்ரெஸ் மீட்டே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாரு. இந்த ஹெச்எம்பி வைரஸ்க்காக 1-2 கொடுத்தார், அதை தாண்டி பெருசாக கொடுக்கல. நேற்று ஜனவரி 9 பொங்கல் தொகுப்பு பரிசு தொகுப்பு திட்ட துவக்க விழாவை முதலமைச்சர் துவங்கி வைத்தார். திட்டம் எங்கே தொடக்கி வைக்கப்பட்டுச்சுன்னா சைதாப்பேட்டை பகுதியில் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சக்கரபாணி இருந்தார், இன்னும் 2-3 அமைச்சர் இருந்தாங்க, ராதாகிருஷ்ணன் இருந்தார், மேயர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தொகுதியைச் சேர்ந்த பொறுப்பு அந்த தொகுதி எம்எல்ஏ பொறுப்பு அமைச்சர் மாசு எங்க? நேற்று அவர் தொகுதியில் விழா நடக்குது, அங்கே அமைச்சர் இல்லை, அவர் சட்டசபையில் உட்காந்துருக்கார். ஏன் தெரியலையே. சட்டசபைக்கு தானே போனார். அவர் தொகுதியில் நடத்திட்டு விழாங்க முதலமைச்சர் கலந்துக்கிறார். முதலமைச்சர் கலந்துக்கிற விழாவை விட சட்டப்பேரவை முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இப்போ வந்து சக்கரபாணியும் இருந்தார், இங்கே தான் இருந்தார். சரி, இப்போ இதில் என்ன ஒரு கேள்வி வரும்னா, இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு ஒரு கேள்வி வரும்ல. சொல்கிறேன். 23 சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மாலை இரவு 8 மணியோ 7-8:30 மணி ஓகேங்களா? 24 4 மணிக்கு 100 கால் வந்துச்சு ஆஸ் பர் கமிஷனர் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அப்புறம் இவங்க போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. 24 சந்தேகப்படியான நபர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள்
காவல்துறைக்கு அழைத்து விசாரிக்கப்படுகிறார்கள். அவர்களை சரிங்களா 24ஆம் தேதி மாசுவுடைய ஆதரவாளர்கள் அல்லது சைதாப்பேட்டை தொகுதியைச் சேர்ந்தவர்கள் ஸ்டேஷனுக்கு வந்து ஞானசேகரனை எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. வட்ட செயலாளர் கூப்பிட்டு போனார். மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட முடியுமா அவங்களால அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறார். ஓப்பனா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. வட்ட செயலாளர் கூப்பிட்டு போயிருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வீடியோவா யார் யாரெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணாங்களோ அந்த வீடியோவை காட்டும் பொழுது அந்த பொண்ணு ஐடென்டிஃபை பண்ணி இவர் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான், அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் சொல்லி காவல்துறை கைது பண்ணல, அவங்களே கொண்டு வந்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு தேதி இருக்கு. வந்து சொல்லுங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க ஓப்பனாக வைக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ஊடகத்தில் அந்த விஷயத்த சொல்கிறேன். ஏன் மாசு வரல அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஊடகத்தில் திமுக ஆதரவு ஊடகத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்கிறேன். நேற்று காலையில் மாசு முதலமைச்சரை பார்க்க போயிருக்கா, தலைவரே தொகுதியில் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு வழக்கமாக ப்ரீஃப் பண்ணும்போது சைதாப்பேட்டைக்கு எனக்கு வழி தெரியும், நான் போய்க்கிறேன், நீங்கள் சட்டசபைக்கு போங்கன்னு முதலமைச்சர் சொன்னார். பொதுவெளியில் அந்த ஊடகத்தில் அந்த இன்னமும் அந்த சரி எதனால இப்போ அவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து போறாருன்னா அவரையே ஏன் இவர் இந்த வழக்கில் இவ்வளோ சீரியஸ் ஆனதுக்கு காரணம் மாசு. ஞானசேகரனுக்கு மாசுவுடைய ஆட்கள் ஆதரவாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் காவல்துறை எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கை ட்ரை பண்ணுறதுக்காக போனாங்க. வழக்கமாக காவல்துறை செய்வாங்கல்ல, தப்பிக்கு போகும்போது கை காலை உடைக்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக போவாங்கல்ல. ஆம்ஸ்டாங் வழக்கில் 2 பேர்த்துக்கு பண்ணாங்கல்ல, ஆயுதத்தை பதுக்கி வைத்திருந்து. நிறைய கேஸ்ல அந்த மாதிரி இந்த கேஸ்லயும் ட்ரை பண்ணலான்னு இருக்கும்போது மாசு உள்ள வந்து தடுத்துட்டார் அப்படின்னு முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டதாக அந்த ஊடகத்தில் பேசியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் உண்மையா இல்லையானு அவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும், இவங்க தான் விளக்கம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் மாசுவை நேற்று ஏன் நீங்கள் வர ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நீங்க ஏன் சேர்க்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது ஓகே. இங்கே ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு தான் சொகுசாக இருப்பாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். இப்பவும் சொன்னேன், கமிஷனர் பேசினதில் சில வார்த்தைகள் வந்து அவர் தவிர்த்துருக்கலாம். அதுக்காக வந்து கமிஷனர் மொத்தமாக பேசினது தப்பு, அவருக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது. கமிஷனருக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. வாரம் ஆணையர்கள் வந்து குறைதீர்ப்பு நாள் அப்படின்னு ஒன்று வச்சு மனுக்கள் வாங்குவாங்க, முடித்து ப்ரெஸ் ப்ரீஃபிங் இருக்கும். அது வந்து எம்ஜிஆர் கலைஞர் காலத்து நடைமுறை. ஓகேவா? இதில் சில வார்த்தைகள் தவறாக இருந்திருக்கு. பட் ஆனால் நீங்கள் அதுக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போது ஒரு சின்ன துரும்பு கூட காவல்துறையினருக்கு எதிராக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த அரசு ரொம்ப முனைப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. ரைட்டு. அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக இவங்க வந்து அப்பீல் போனதுக்கு பின்னாடி இவ்வளோ சம்பவங்களும் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போது இந்த சம்பவம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அரசு மேலே குற்றச்சாட்டை வந்து திரும்ப திரும்ப எல்லாருமே முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த கவர்மெண்ட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசாங்கம் வந்து பேசுது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வாய்ஸ் நிறைய ரைஸ் ஆனதுனால, கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ரைஸ் ஆனதுனால சட்டசபையில் முதல்வர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் போல். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்துக்கான தண்டனைகளை வந்து இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய தண்டனைகள் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதை கடுமையாக ஆக்குனாதான் இது மாதிரியான குற்றங்கள் இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வகையில். ஸோ அந்த தண்டனைகளுக்கான சட்டத்திருத்த மசோதா ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ அந்த இதில் வந்து என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க? பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் குறைந்தபட்சம் 14 ஆண்டுகள், வழக்கமாக ஆயுள்னாலே 14 வருஷம். அது வந்து அந்த ஸ்டேட்டுடைய ப்ரோவாகேட்டிவ் தான் எவ்வளோ அப்படின்னு. ஒரு சில மாநிலங்களில் 16ன்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒன்றில் 12 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 14 அப்படின்னு ஆயுள் தண்டனை வைக்கப்பட்டிருக்கிறது. நார்மலாக ஒருத்தர் இருந்தார்னா 14 வருஷத்தில் வெளியே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் அரசு நினச்சா விடலாம். அதுக்கு முன்னாடியே கூட 8 வருஷத்தில் விட்ட திமுக விட்ட கதையெல்லாம் இருக்குது. சிபிஎம் தோழர், சிபிஎம்மும் சிபிஐ ஞாபகம் இல்லை, தோழர் கவுன்சிலராக இருந்த மதுரையில் கவுன்சிலராக இருந்த லீலாவதி அவர்களுடைய வழக்கில் அழகிரி ஆதரவாளர்கள் 8 வருஷத்தில் வெளியே வந்தாங்க, 8 வருஷத்தில். ஸோ அந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 14 ஆண்டு முதல் 18 ஆயுட்காலம் வரை, எஞ்சியுள்ள ஆயுட்காலம் வரை சிறை, அது ஒரு திருத்தம். தொடர் குற்றங்கள்
இழைப்பவர்களுக்கு மரண தண்டனை. குற்றம் இழக்கும் வகையில் குற்றவாளிகள் பிணையில் வெளிவர முடியாதபடி தண்டனை. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குற்றங்களில் மரணிக்கும் வரை சீரழிக்கும் தண்டனை, அது ஓகே. நெருங்கிய உறவினர் அதிகாரமிக்கோர் தவறு செய்தால் ஆயுள் தண்டனை. 12 வயது கீழே இருக்கவங்களுக்கு பண்ணால் அவங்க மேலே வந்து 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் பலாத்காரம், மரணத்தை விளைவிக்கும் காயத்தை உண்டாக்கும் வழக்கு, கூட்டு பாலியல் பலாத்காரம், 18 வயதுக்கு உட்பட்ட பெண்களை பலாத்காரம் செய்தல் போன்றவற்றுக்கு ஆயுள் சிறை. பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. பெண்கள் மீது அமிலம் வீசுவோருக்கு ஆயுளுக்கும் சிறை, அமிலம் மூலம் கொடுங்காயம் விளைவித்தால் ஆயுளுக்கும் சிறை. சட்டத்தை திருத்தத்தில் பரிந்துரை. அடையாளத்தை வெளிப்படுத்தினாலும் சிறை. குறித்த குற்றங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் 3 முதல் 5 ஆண்டுகள் சிறை. சரி, இந்த வழக்கு இப்போ தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு 2 கேள்விகள் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நடக்க போகிற குற்றங்களுக்கா ஏற்கனவே குற்றங்கள் நடந்தால்? இப்போ அதே சந்தேகம் தான் எனக்கு உண்டாகுது. ஏன்னா இப்போ இந்த சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாக இந்த திருத்தங்கள்லாம் கொண்டு வர்றீங்க அப்படின்னா இப்போ இந்த தண்டனைகள் எல்லாமே வந்து இந்த வழக்கில் குற்றவாளின்னு அவர் உறுதி செய்யப்பட்டு அவர் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தண்டனைகள் கொடுத்தாங்கன்னா அவர்லேருந்தே செயல்படுத்துவீங்களா, இல்லை இதுக்கப்புறம் இன்னும் வேற ஏதாவது நடந்தால் தான் நாங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்களா? அது எந்த தேதியிலிருந்துன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த தேதியிலிருந்து இது அமல்படுத்தப்படும் நடைமுறைக்கு வருதுன்னா அந்த தேதியிலிருந்தே இருக்கும். நான் பழைய குற்றவாளிகள் இருப்பாங்கல்ல, விசாரணை நடக்குது இல்லை, அவங்களுக்கு இந்த தீர்ப்பு பொருந்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி வந்து இங்கே மிக முக்கியமாக இன்னைக்கு இந்த சட்டத்தை தொடர்பாக விவாதிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, தண்டனைகள் கடுமையானால் குற்றங்கள் குறைக்கப்படும், குற்றங்கள் குறையும். சரி, நிர்பயா வழக்கில் ஒரே ஒரு ஜூனியலுக்கு வந்து விடுதலை கொடுத்தாங்க, தையல் மிஷினை கொடுத்துட்டாங்க. போக மீதி வந்து 4 பேர், மொத்தம் 6 பேர். அதில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டார், ஒருத்தர் ஜூனியல் போக 4 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. பள்ளியில் வழக்கு வன்கொடுமை வெளியில் குறைஞ்சிச்சா? அதுக்கப்புறம் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை கூட அங்கே நடக்கல. தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைக்கு தண்டனைகள் இல்லையா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு தண்டனை இல்லையா? ஆனால் அது சரியாக எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருக்கா? ஒருவேளை அப்படியே நிறைவேற்றினாலும் அதுக்கப்புறம் அது நடக்காமல் இருக்கா அப்படிங்கிறதானே கேள்வி. இங்கே ஏற்கனவே நான் ஒரு விஷயம் பேசியிருக்கேன். திமுக அதிமுக அப்படி இப்போ ஞானசேகர் திமுகவா அதிமுகவா அதுக்குள்ளெல்லாம் போகாமல் ஒருத்தன் குற்றம் செய்கிறான்னா அந்த குற்றத்துக்கு என்னென்ன காரணிகள் இருக்குது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், தப்பு பண்ணிட்டா அவனுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இங்கே சமூக பிரச்சனை இருக்குது. ஒரு பாலியல் வன்கொடுமை இல்லை பாலியல் நடக்குது அப்படின்னா இங்கே அதுக்கான பேசிக்லேருந்து அதுக்கு பின்னணியில் என்னென்ன காரணிகள் இருக்குது, ஆணாதிக்கம் இருக்குது, சாதிய மனநிலை இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட காரணிகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த இஷ்யூலாம் அட்ரஸ் பண்ணாமல் நான் வந்து திருப்பி வந்து தண்டனை கொடுத்துருவோங்கிறீங்க. சரி, தண்டனை கொடுப்பேங்கிறீங்க, யாருக்கு தண்டனை கொடுப்பீங்க? சரி, இந்த தண்டனை எல்லாம் இருக்குது, நான் உடனே சொல்ல இந்த தண்டனைகள்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி தண்டனைகள் கடுமையாக இல்லை, இப்போ தண்டனை ஆக்கிட்டுன்றீங்க. யாருக்கு இந்த தண்டனைகள் கொடுக்க போகிறீங்க? தப்பு பண்ணவங்களுக்கு தான். அதை தானே சொல்கிறாங்க, குற்றவாளிகளுக்கு தானே சொல்கிறாங்க. சரி, ஒருத்தர் குற்றவாளின்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்ன பதில் சொல்லுங்க. கேள்வி வந்து உங்களுக்கு பார்க்க பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஒருத்தர் குற்றவாளி, இப்போது நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறீங்கன்னா சரி ஓகே, நான் குற்றவாளி அப்படின்னு யார் சொல்லணும்? உங்களால யாருக்கு குற்றம் இழைக்கப்பட்டதோ அவங்க தான் சொல்லுவாங்க. இல்ல அந்த தண்டனைகளை உறுதிப்படுத்த நீதிமன்றம் சொல்லும். நீங்க தண்டனை யார் உறுதிப்படுத்த முடியும்? நீதிமன்றம். குற்றவாளி அப்படின்னு எனக்கு தண்டனையை உறுதி செய்யக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு. சரியா? நந்தகுமார் இந்த குற்றத்தில் ஈடுபட்டார், அவருக்கு இத்தனை லட்சம் அபராதம், இத்தனை மாதம் சிறை, இத்தனை ஆண்டு சிறை அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளிக்குதுன்னா நீதிமன்றத்தால் தான் தீர்ப்பளிக்க முடியும். வேற யாருக்கு இங்கே அதிகாரம் கிடையாது இந்த நாட்டில். சரிங்களா? அப்போது நீதிமன்றம் தீர்ப்பளிக்கணும்னா அங்கே ஒரு வழக்கு நடத்தப்பட்டு வாத பிரதிவாதங்கள் முடிஞ்சு சந்தேகத்திற்கிடமின்றி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க முடியும். உங்கள் காவல்துறை லட்சணம் தான் வந்து இவ்வளோ மட்டமாக இருக்குது. கேஸு கொடுத்தா கேஸே எழுத மாட்டாங்களே, அப்புறம் எவனுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க போகிறீங்க? அண்ணா நகர் வழக்கில் கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, அப்போது அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ண போலீஸ்காரங்களுக்கு என்ன தண்டனை? அரக்கோணம் விஷயத்தில் எஸ்எஸ்ஐ வந்து தப்பு பண்ணாங்களே, அவங்களுக்கு என்ன தண்டனை? அந்த எஸ்எஸ்ஐக்கு என்ன தண்டனை? குற்றம் செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. அந்த அம்மா பேசியிருக்காங்கல்ல, நான் அமௌண்ட் வாங்கி தரேன், செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. உரத்து நாடுல வீட்டிலேருந்து வெளியே இயற்கை உபாதை கழிக்க போகிறதுக்காக போன பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு
பீர் பாட்டிலை வச்சு அவங்க உடம்புலலாம் குத்திருக்காங்க. அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் ஒருத்தநாடில் இல்லை, தஞ்சாவூர் இல்லை, புதுக்கோட்டை ஆஸ்பத்திரி போயிட்டு வா, ஆஸ்பத்திரி போனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொண்டு வான்னு 28 மணி நேரம் அந்த பொண்ணை அலக்கழிச்சிங்க. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக ஒரு பொண்ணை 28 மணி நேரம் 28 மணி நேரம் அலக்கழிச்சிட்டும் அதுக்கப்புறமும் யாரையும் கைது பண்ணாமல் இருந்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. அந்த 28 மணி நேரம் அலக்களித்த காக்கி சட்டை போட்ட நபர்களுக்கு என்ன தண்டனை அதுன்னு சொல்லுங்க. இதையும் சேர்த்து அவங்க அந்த சட்ட திருத்தத்தில் ஏதாவது வச்சிருந்துருக்கணும். இல்லையா, வெறும் குற்றவாளிகளுக்குன்னு மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு முனைகிற அது யாராக இருந்தாலும், அது அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அடிமட்ட நபராக இருந்தாலும். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் மாணவியை இழிவுபடுத்தும் விதமாக, மனிதப்படுத்தும் விதமாக, கண்ணிய குறைவாக நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டு படியே போவோம். அந்த பெண்ணுக்கு எதிராக எழுதப்பட்ட எஃப்ஐஆர் அந்த காவல் நிலையத்தை சேர்ந்தவங்க ஆல்மூன் போலீஸ் ஸ்டேஷன், கோட்டூர் ஆல்மூன் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த அந்த எஃப்ஐஆர் எழுதிய காவல்துறை சார்ந்த நபருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும்? பொள்ளாச்சி வழக்கில் ப்ரெஸ்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு பேரை ஓப்பனாக எக்ஸ்போஸ் பண்ணி இன்னொரு சம்பவத்தில் ஒரு பெண்மணியை அரைந்து அவங்களுக்கு செவித்திறன் போகிறதுக்கு காரணமாக இருந்தவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து உங்கள் தொகுதியில் வச்சுருக்கீங்க. இவங்களையும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த குற்றவாளிகளுக்கு ஈக்குவலான தண்டனை தான் இவங்களுக்கும் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இவங்களுமே வழக்கே போட மாட்டேங்கிறீங்க, வழக்கு போட மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கும்போது நாங்கள் எப்படி தண்டனை யாருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்க? வழக்கு பதிஞ்சாதானே குற்றவாளி இந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருப்பார், ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்க முடியும். நீங்கள் தான் வழக்கே பதிய மாட்டீங்களா? செட்டில்மெண்ட் வாங்கி தரீங்களே, கட்ட பஞ்சாயத்து பண்ணது காவல்துறை. அண்ணா நகர் வழக்கு எதுக்கு போச்சு சிபிஐக்கு? ஜட்ஜிகளுக்கு டைம் பாஸ் ஆகலை, எப்பா டைம் பாஸ் ஆகலை, ஏதாவது கேஸ் இருந்தால் கொடுங்கப்பான்னு சொன்னாங்களா? இந்த கேஸ் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் ஏன் சுமூட்டோ எடுக்கப்பட்டுச்சு? பதில் இருக்கா? அந்த லட்சணத்துல காவல்துறை வேலை செய்கிறாங்க. பெண்களுக்கு எதிராக அப்படின்னு பாலியல் வன்கொடுமையை மட்டும் வச்சுட்டு ஈவ்டீசிங்கோடு நிறுத்திக்கிறீங்க. ஓகேவா? அண்மையில் ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு மாநிலம் மறந்து போச்சு. பெண்களுடைய உடலமைப்பை வர்ணித்தால் கூட அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு திமுக மேடையில் பெண்களை கொச்சப்படுத்தி எவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் மேடை திமுக மேடை எத்தனை அரசியல் மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி நீங்கள் கூட்டு மேடை கொடுக்கல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யார்? சுதந்திர போராட்ட தியாகியா? மொழிப்போர் தியாகியா? எத்தனை மேடையில் தலைமை கழக பேச்சாளர். ஏன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜீவன் ஒன்று வாந்தி எடுத்து வச்சுச்ச பெரியாரை பற்றி, இன்ன வரைக்கும் கைது பண்ண முடிஞ்சா உங்களால்? நடவடிக்கை எடுக்க முடியுமா உங்களால்? சீமான் மேலே விஜயலட்சுமி கொடுத்த புகார்கள் அத்தனை புகார் இருக்கு. ஈழத்தமிழர் முன்னேற்ற கழகம் அந்த அம்மா வீரலட்சுமி தானே, அவங்க நேற்று முந்தானத்தை கூட புகார் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்க முடிஞ்சா? எடுத்துருக்கீங்களா? நீங்கள் பெண்கள் புகார் கொடுத்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. இதில் நீங்கள் பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டு சிறை கொடுத்துட முடியுமா? சும்மா ஏதாவது அடுத்து இப்போ சொல்லணும்ல, பாருங்க இந்த விஷயம் நடந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் இந்த சட்டத்தை இவ்வளோ கடுமையாக்கியிருக்கோம், நாங்கள் உடனே இதெல்லாம் பண்ணுறோம் பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஜூனியர் விகடனில் வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும். நேற்றோ இன்றைக்கோ அவங்களுடைய அந்த கிசு செக்மெண்ட்டில் இல்லை கழுதா செக்மெண்ட்டில் ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. தென் தமிழகம் அப்படியே பதட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. அங்கே எப்போ வேணால் ஒரு மாற்றி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்கெட்சு எக்ஸிக்யூட் ஆகிட்டா ஒரு கலவரம் வர்றதுக்கு இதுவாக இருக்குது, அதிகாரிகள் காதில் வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன் திருநெல்வேலி சைடில் தானே கோர்ட்டுக்கு வாசலில் போட்டு விட்டாங்க. வக்கீல் அந்த கேள்வி கேட்டு கிளிச்சார் அந்த வக்கீல். அந்த காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துட்டீங்க. கள்ளச்சாராயம் காட்சி விற்றதுக்கு வேடிக்கை பார்த்த எஸ்பிக்கு 30 நாளில் நீங்கள் திருப்பி போஸ்டிங் கொடுக்கல. காவல்துறை ஹென்ரி டிஃபைன் போட்டிருக்கார், பீப்புள்ஸ் வாட்சோட ஹென்ரி டிஃபைன் போட்டிருக்கார். காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் துறையை பொறுப்போட அக்கௌண்டபிளாக இருக்க சொல்லுங்க, முதல்ல தண்டனையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுக்கு முதல்வர் தான் பதில் சொல்லணும். நம்ம கேள்விகள் நிறைய அடிக்கிட்டே போகலாம். நம்ம அவங்க மேலே கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் நீங்கள் சொன்ன மாதிரி இதையும் தாண்டி நம்மளுடைய கவனத்துக்கு வராமல் இன்னும் நிறைய கூட தமிழ்நாடு முழுக்க நிறைய இருக்கலாம். இருக்கும் கண்டிப்பாக. அம்மையார் சௌமியா அன்புமணி ஒரு பட்டியல் கொடுத்தாங்கல்ல, எத்தனை வழக்குகள் புகார் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. பொள்ளாச்சி வழக்குன்னு பேசுறீங்கல்ல, பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு. அதிமுக அதில் செஞ்சது அயோக்கியத்தனம் தான், இல்லைன்னு சொல்லலை. 12 நாள் ஆச்சு எஃப்ஐஆர் போகிறதுக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? சரி, சிபிஐக்கு அதுக்கு போயிடுச்சு. உங்கள் ஆட்சியில் எத்தனை இருக்குது? இன்னமும் பொள்ளாச்சி மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா?
அண்ணா நகர், அண்ணா பல்கலைக்கழகம், அரக்கோணம், திருச்சியில் தோக்கப்பள்ளி, கிருஷ்ணகிரி, பர்கூரில் என்சிசிக்கு, இங்கே நாகையில் மனநல சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரத்தநாடு, இதெல்லாம் இந்த 6 மாதத்தில் நடந்தது. 6 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட டக்குன்னு ஞாபகத்தில் ஸ்பார்க்லேருந்து வர்றதே மட்டும் 7 கேஸ் வந்திருக்கு. சார் அந்த என்சிசி கேம்ப் நடத்துனார்ல, அந்த ஒரே ஒரு ஆள் தான் நடத்தினாரா? மீதி இருக்க ஆட்கள் இல்லையா? அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் இருக்குல்ல, அதில் முறையாக நீங்கள் கையாண்டுருக்கீங்களா? பாஸ் கமிட்டி போட்டு புகார்கள் விசாரிக்கப்படுகிறது. நீங்கள் புகார் கொடுக்குறாங்க, பாதிக்கப்பட்டவர் ஞானசேகரனால் பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் புகார் கொடுக்கலான்னு சொல்லி எஸ்ஐடி நம்பர் கொடுத்துச்சா? கொடுக்கணும்ல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி நம்பர் இருக்குது, ஞானசேகரன் இல்லாமல் வேறு யாரும் அங்கே இதே மாதிரி அத்துமீறிகள் முதல்கள் நடந்துருந்துச்சுன்னா புகார் கொடுங்க சொல்லலாம்ல. அதோட சேர்த்து தான் நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. அவ்வளோதான், அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் அவ்வளோதான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் இந்த முறை மட்டும் செய்யலை, இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுபோக ஞானசேகரன் மட்டும் இந்த குற்ற செயல்களில் ஈடுபடலை அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலை. ஆளுநர் ஆய்வுக்கு போயிட்டு வந்த பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் AUTA அவங்க எழுதின லெட்டரில் போட்டிருக்காங்க. லீடர்ஷிப்புக்கு நாங்கள் போன மாதம் சொன்னோம், இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போதே சொன்னோம். போன மாதம், அதாவது டிசம்பர் 23 இது நடந்திருக்குது. நவம்பர் மாதம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நாங்கள் லீடர்ஷிப் கிட்ட சொன்னோம் அப்படின்னு அவங்களோட லெட்டரில் இருக்குது. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாடி இருக்குது, அது செவி கொடுத்து விசாரிக்கப்படலை அப்படின்னு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அம்மையார் கனிமொழி அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் பெண் காவலர்களுக்கு நடந்துச்சு. சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க, பெண் காவலர்களுக்கு சீனில் நடக்கும்போதே இன்னமும் நீங்கள் ராஜேஷ் தாஸுக்கு நீங்கள் VRS கொடுத்தீங்களா இல்லையா? 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்த நபரை கைது பண்ணாமல் தலைமறைவாக சுற்றி இருந்து அப்பீல் போகிற வரைக்கும் வச்சுருந்து அவர் மேலே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்காமல் அவருக்கு VRS கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுத்துச்சா இல்லையா இந்த அரசு? அது போக 2 காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார், இன்னொருத்தர் இப்போ டியூட்டியில் இருக்காங்க. 2 பேர் விசாரணைக்கு வந்திருக்காங்க. நம்ம என்னதான் இவ்வளோ பேசினாலும் இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க கவனத்தில் எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. நம்மள மாதிரி நிறைய பேர் இதை அட்ரஸ் பண்ணி அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணுறோம். நம்மளுமே கூட இதை நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என் நினைவு தெரிஞ்சே நம்ம இதை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் பிரச்சனைகள் இங்கே நம்ம பேசுகிறோம்ல, 19 அரசியல் சங்கிகள் திமுக மீதான வன்மம் அப்படின்னு ஒரே விஷயம்தான். இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது பெண்கள், அவ்வளோதான். அது யாராக வேணா இருக்கலாம், அது அவங்க அவங்க காவல்துறையில் இருக்கலாம், இல்லை எந்த துறையில் வேணா இருக்கலாம். பாதிக்கப்பட்டிருக்கிறது பெண், ஒரே விஷயம்தான். இங்கே சீமானுக்கு பேசின உடனே நம்மளை உடனே நம்மளை ஊப்பிக்கல் அப்படின்வாங்க. இடதுசாரிகளுக்கு ஏதாவது பேசினோம்னா உடனே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு பேசிகிட்டு இருக்காங்கல்ல, ஒரே விஷயம்தான். நீங்கள் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸு இல்லை இன்னும் எத்தனையோ மனிதர்களை சொல்லி எத்தனையோ தத்துவங்கள் எடுத்துகிட்டு வாங்க, ஒரே தத்துவம் தான். இது எல்லாத்தையும் விட சிறந்தது ஒரே ஒரு தத்துவம் தான், மானுடவியல். மனுஷனை மனுஷனாக நேசிக்கிறது, எல்லா உயிர்களையும் நேசிக்கிறது, அவ்வளோதான். அந்த ஒரு தத்துவத்துக்கு கீழே தான் எல்லாமே வரும். அந்த பார்வையில் யார் துன்புறுத்தப்பட்டிருந்தாலும் தப்பு தான். செந்தில் பாலாஜி அதிகார துஷ்பிரயோகத்தால், ஈடியோட அதிகார துஷ்பிரயோகத்தால் சிறை வைக்கப்படும் பொழுதும் நம்ம பேசியிருக்கோம், அது தவறு, பிணை கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கோம். செந்தில் பாலாஜி குற்றம் செஞ்சிருக்காரா இல்லையாங்கிறது அது வேற. அப்படி குற்றம் செஞ்சிருக்காருன்னா நீங்கள் வழக்கு விரைவாக நடத்தி தண்டனை வாங்கி கொடுங்க, அந்த அளவுக்கு உங்கள் அதிகாரம் இருக்கு அப்படின்னு பேசியிருக்கோம். இங்கே அதிமுக தப்பு பண்ணியிருக்கும் போதும் பேசியிருக்கோம். அதிமுக அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை அதிமுகவுக்கு எதிராக வதந்தி பரப்பும் போதும் பேசியிருக்கோம். பள்ளிக்கல்வித்துறை விமர்சனம் பண்ணும்போதும் பள்ளிக்கல்வித்துறையான சிறப்புகள் இருக்குன்னு பேசியிருக்கோம். இங்கே நம்ம எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல், காய்தர் ஒருத்தர் இல்லாமல் இருக்க ஃபேக்ட்ஸை அப்படியே எடுத்து வைக்கிறோம். கேட்டுக்கொண்டால் நல்லது, கேட்டுக்கல அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நிர்பயா வழக்கு, இன்னும் சொல்லப்போனால் டெல்லியில் 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்தவர் ஷீலா தீக்ஷித். டெல்லியில் 3 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியும் ஷீலா தீக்ஷித் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் எவ்வளவு, நடவடிக்கை எவ்வளவுன்னு. ஆனால் நிர்பயா வழக்குனால அதே ஷீலா தீக்ஷித் பதவி விலகி அவங்க ஆட்சியை விட்டு போனாங்க. இன்ன வரைக்கும் காங்கிரஸால் அங்கே திருப்பி தலதூக்க முடியல. மற்ற ஒரு லஞ்சம் போலியோ ஊழல் போலியோ பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு, பெண்கள் பிரச்சனை கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும், அது தேர்தலில் எதிரொலிக்கும். அட்லீஸ்ட் நாங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுன்னு இல்லாட்டி கூட 2026 உங்களுக்கு தேர்தலுக்கு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காவது தயவு செஞ்சு அதில் நடவடிக்கை எடுங்க. தெரியலையே எடுப்பாங்களா இல்லையான்றதை.
மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.